Hello everyone, welcome to my YouTube channel. Like, share and subscribe my channel. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 12 I didn't, did you, okay, past simple negative and questions. So இதுக்கு என்ன மீனிங்? Past simple negative, simple past. ஓகே, அதில் எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறது அண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போது சொல்லித்தரேன். ஓகேவா, நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். பிளேடு, பிளே அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு, அது கூட நான் ஈடி சேர்த்து எழுதியிருக்கேன். அப்படின்றப்போ இது சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. பிளேடு அதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்? டிட் ப்ளஸ் பிளே, டிட் ப்ளஸ் பிளே. இது வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இங்கே பாருங்கள், பிளே, ஐ பிளேடு, ஸ்டார்டட். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து எப்படி நெகட்டிவாக எழுதியிருக்காங்க நெகட்டிவ் சென்டென்ஸ். நான் இப்போ தானே சொன்னேன் டிட் ப்ளஸ் பிளேன்னு ஸ்ப்ளிட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ அந்த பிளேடை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? டிட் ப்ளஸ் பிளே. அவங்க நெகட்டிவாக தானே இப்போ வந்து எழுத போகிறாங்க. ஸோ நெகட்டிவ்னா நம்ம நாட் வந்து ஆட் பண்ணணும். அப்போது டிட் நாட் பிளே. ஸ்டார்ட் அப்படின்னா டிட் நாட் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இது வந்து நெகட்டிவ். டிடன்ட் அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டிட் நாட். ஓகே, அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுவாங்க? அதே தான், டிட் ப்ளஸ் பிளே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் இல்லையா, அதே தான் டிட் ப்ளஸ் பிளே. பட் இந்த ரெண்டு வேர்டுக்கும் நடுவில் சப்ஜெக்ட் வந்து வரணும். சப்ஜெக்ட்னா என்ன? பர்சன்ஸ், நவுன்ஸ், ப்ரோனவுன்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து வரணும். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, சாப்பிட்டியா, டிட் யூ ஈட். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, தென் டூ ஆர் டஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிற பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அது வந்து எப்படி மாறுது? பாஸ்டில் டிட்டாக மாறுது. ஓகே, ஐ டோன்ட் வாட்ச் டெலிவிஷன் வெரி ஆஃபன், இது ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஓகே, ஐ டிட் நாட் வாட்ச் டெலிவிஷன் எஸ்டர்டே, நெகட்டிவ் சென்டென்ஸில் எழுதியிருக்காங்க. ஐ டிட் நாட் வாட்ச், ஐ டிட் நாட் watch. Okay, does she often go away? Did she go away last week? Okay, next பாருங்க. C, we use did or didn't plus infinitive. Infinitive-ங்கிறது இங்க என்ன? verbs. I watched but I didn't watch. I didn't watch is incorrect. They went, did they go? He had, he didn't have. You did you do? ஓகேவா, தென் ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, டி அண்ட் இ, இது ரெண்டையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே தான், சேம் ரூல்ஸ் தான். அதை வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாமா? எஸ், எக்ஸசைசஸ் 12.1. Complete the sentences with the verb in the negative. I saw Barbara but I dash Jane. ஸோ இங்கே உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா? சா, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? டிட் ப்ளஸ் சி. ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்கள் நெகட்டிவாக எழுதணும். டிடன்ட் சி, நாட் ஆட் பண்ணி எழுதணும். இதே மாதிரி தான் ரிமைனிங் சென்டென்சஸ்க்கு. தே ஒர்க்டு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? டிட் ப்ளஸ் ஒர்க். அப்போ இங்கே என்ன எழுதுவீங்க? நெகட்டிவ்ல, பட் தே டிட் நாட் ஒர்க் ஆன் டியூஸ்டே. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அண்ட் ரைட் கொஸ்டின்ஸ் வித் டிட். ஓகே, வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? ரைட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சென்டென்சஸ். தென் 12.4, தென் லாஸ்ட் எக்ஸசைஸ் 12.5. ஓகேவா, ஸோ இந்த லெசன்ஸ்ல இருந்து நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு டெஃபினட்டாக நீங்கள் கண்டென்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே,
ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் அட்லீஸ்ட் ஓரலாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. டெஃபினெட்லி ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.